என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்க விஜய் நான் வரேன். பழவேற்காடு ஏரி முகத்துவார பகுதியில் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் ரவி நேரில் ஆய்வு மேற்கொண்டார். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு ஏரி மற்றும் கடலும் இணையும் முகத்துவார பகுதியில் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் ரவி மீனவர்களுடன் இணைந்து இன்று படகில் சென்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். பழவேற்காடு ஏரி மற்றும் கடல் நீர் இணையும் முகத்துவார பகுதி பெருமளவில் மணல் மேடாக மாறியுள்ளதாக மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் கடல் நீர் ஏரிக்குள் புகுவது தடைபடுவதோடு மீன்பிடி படகுகளை இயக்கி தொழில் செய்ய முடியாத அளவுக்கு கடும் சிரமம் ஏற்பட்டதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே உடனடியாக அப்பகுதியில் உள்ள மணல் திட்டுகளை அகற்றி தூர்வாரும் பணிகளை விரைந்து தொடங்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினரிடம் மீனவ மக்கள் கோரிக்கை விடுத்தனர். மீனவர்கள் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் ரவி முகத்துவார பணிகளுக்காக ஏற்கனவே 28 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். இது தொடர்பாக மீன்வளத்துறை அமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சியுடன் இணைந்து தற்போதைய பணிகளின் நிலை குறித்து விரிவான விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை காக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். விபத்து மிகுந்த முகத்துவாரம் பகுதியில் ஆய்வுக்காக படகில் சட்டமன்ற உறுப்பினர் ரவி சென்றபோது லைஃப் ஜாக்கெட் பாதுகாப்பு உபகரணங்கள் கூட அணியாமல் 20க்கும் மேற்பட்டோர் உடன்படைகள் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வை நிறைவு செய்து திரும்பிய சட்டமன்ற உறுப்பினரிடம் மீன் விற்பனை செய்யும் பகுதியில் சுகாதாரமான சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்றும் மின்விளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை உடனடியாக செய்து தர வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் வலியுறுத்தினர். பொதுமக்களின் கோரிக்கைகளையும் பரிசீலித்து அனைத்து அடிப்படை பிரச்சனைகளுக்கும் விரைவில் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் உறுதியளித்தார். மீன் தொழில் தான் பிரதான தொழில். மீனவருடைய மிகப்பெரிய பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை வந்து இங்கே முகத்துவார பிரச்சனை. இது காலங்காலமாக அந்த முகத்துவார பிரச்சனைக்கு ஒரு முடிவு காணப்படாத இருக்குது. அது ஏன் இந்த மாதிரி ஏற்படுது, எதற்காக இந்த ஏற்படுகிறது என்பதுக்காக தான் நான் இந்த ஆய்வு செய்வதற்காக இங்கே வந்தேன். அதில் வந்து ப்ராப்ளம் மக்களோட கேட்டப்போ அவங்க சொல்கிற ப்ராப்ளம் வந்து இந்த கற்கள் மூலம் சில தடுப்பணைகள் போட்டிருக்காங்க. அதாவது கடல்லேருந்து மண் அரிப்பு வந்து நம்ம ஆற்றில் கலக்காதபடி ஒரு தடுப்பு சுவர்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. அது கற்களால் ஏற்பட்ட சுவர். ஆனால் அது ப்ராப்பரான இடத்துல வந்து அவங்க போடலை. மக்கள்கிட்ட கேட்கும்போது அது இன்னும் கொஞ்சம் தள்ளி ஒரு 200 மீட்டருக்கு கடலுக்குள்ளே போட்டிருந்தா அந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்காது. இப்போது அவங்களுக்கு வந்து மீன்பிடி தடைக்காலம், இந்த மீன்பிடி தடைக்காலம் வந்து இன்னும் ஒரு 10-15 நாளில் ஆன பிறகு அவங்க உள்ளே போகிறதுக்கு மீன்பிடி தொழிலுக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை வந்து நான் இதை ஏற்கனவே நான் கலெக்டர்கிட்ட பேசியிருக்கேன். அடுத்து இந்த பிரச்சனையை நம்ம மீன்வளத்துறை அமைச்சர் அவர்கிட்ட எடுத்து சொல்லி கலெக்டரை, மீன்வளத்துறை அமைச்சர் எல்லாரையும் மறுபடியும் இங்கே ஒரு ஆய்வு மேற்கொள்ள சொல்லி எவ்வளோ நம்முடைய பொதுச் செயலாளர் அவரையும் இங்கே உட்படுத்தி இந்த பிரச்சனையை எவ்வளோ சீக்கிரம் நம்ம முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்யறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். ஏற்கனவே நான் கலெக்டர்கிட்ட பேசிட்டேன். கலெக்டர் இப்போ புதுசாக மாறி இருக்காங்க. அவங்க அந்த ஃபைல்ஸ்லாம் பார்த்துட்டு ஏற்கனவே நமக்கு பட்ஜெட்டில் எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்றதையும் பார்த்துட்டு இது வரைக்கும் எவ்வளோ செலவாயிருக்கிறத பார்த்துட்டு மேற்கொண்டு இதுக்கு செலவு ஏற்படுமான்றதை நம்ம மீன்வளத்துறை அமைச்சரும் அப்புறம் நம்ம பொதுச் செயலாளரோட கலந்து ஆலோசித்து மேற்கொண்டு இதுக்கு ஃபண்டு தேவைப்படுமான்னு பார்த்துட்டு அது எவ்வளோ நம்ம குயிக்காக நம்ம செய்ய முடியுமன்றது எடுத்து சொல்லலாம். சொல்கிற கலெக்டரு, நம்ம மீன்வளத்துறை அமைச்சர் எல்லாருமே சேர்ந்து ஒரு மீட்டிங் வச்சு இதில் எவ்வளோ ஒதுக்கப்பட்டது, அது எம்பி ஃபண்டு மூலமாக ஒதுக்கப்பட்டதா இல்லை எம்எல்ஏ ஃபண்டு மூலமாக ஒதுக்கப்பட்டதா ஆய்வறிக்கை பார்த்து தான் நம்ம செய்ய முடியும். அதனால் அதை கலந்து ஆலோசித்து எவ்வளோ குயிக்காக செய்ய முடியுமோ வேண்டாம் சொல்கிறீங்க. அந்த உண்மை நிலைமை நமக்கு பார்க்கணும் இல்லையா? அந்த ஃபைல்ஸ் எடுத்து பார்க்கணும். நீங்கள் சொல்கிற 24 கோடி அது கரெக்டாக 28ன்னு சொல்கிறீங்க. அது நம்ம கரெக்டான்றதை நம்ம கரெக்டாக பார்த்த பிறகு தான் நம்ம செய்ய முடியும். ஆஃப் ஹேண்டடாக நம்ம எதையும் சொல்ல முடியாது. நிதி பற்றாக்குறை ஏற்பட்டால் அதுக்கான நிதி ஆவணங்களை ஏற்படுத்தக்கூடிய எம்பி மூலமாகவோ இல்லை எம்எல்ஏ ஃபண்டிலோ எது வருதோ அதில் வச்சு நம்ம செய்யறதுக்கு எவ்வளோ குயிக்காக பண்ண முடியுமோ பண்ணலாம். ஏன்னா எனக்கு நான் தெரியும், இந்த முகத்துவார பிரச்சனை காலங்காலமாக இருந்துகிட்டு இருக்கு. வருஷம் இந்த பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது. அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுத்துறதுக்கு நான் கலெக்டரை நம்ம மீன்வளத்துறை அமைச்சர் மூலமாக நம்ம பேசி தான் முடிவெடுக்கணும். இருக்கிற பகுதி அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு பேருந்து நிழற்குடைகளை கிடையாது. கண்டிப்பாக இது ஏற்கனவே நான் ஒரு பிரச்சனை முதல்ல நான் கலெக்டர்கிட்ட நான் பேசும்போது 2 விஷயம் தான் நான் கோரிக்கை வச்சேன். ஒன்று முகத்துவார பிரச்சனை, ஒன்று ஒரு பஸ் ஸ்டாண்டு. அதுக்கான இன்னும் நமக்கு நிதி ஒதுக்கலை. ஏற்கனவே அவங்க சொன்ன பதில் ஏற்கனவே இது இடம் ஒதுக்கிட்டு பார்த்தாங்க. ஆனால் அந்த இடம் சரியாக அமையலை. அது ஏதோ அந்த இடத்தினுடைய பிரச்சனை, அது அது பட்டா இல்லை, அதுக்கு புறம்போக்கு இடமா இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் மறுபடியும் இதை ஆய்வு செஞ்சு எவ்வளோ சீக்கிரம் அதுக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டு கொண்டு வரணுமோ பஸ் ஸ்டாண்டு
ஓகே சார் ஓகே அது எல்லாமே சார் எல்லாமே செய்யலாம். எல்லாமே ரெடி பண்ணுவோண்ணே. என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்க விஜய் நான் வரேன்.